தொலைபேசி வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து திருமிகு விஜயதரணி இணைகிறார். வணக்கம் திருமிகு விஜயதரணி. வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23, மே 4. முதற்கட்டமா இந்த தேதிகள் குறித்து உங்க பார்வை? இல்ல, நல்ல சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம மார்ச் 15ல இருக்கோம். மார்ச் 30 தான் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதன் பின்னர் இறுதி நாள் வந்து 7 நாள், 1 வீக் டைம். இறுதி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. ஏப்ரல் 7 வந்து ஸ்க்ரூட்டினி. அப்புறம் ரிஜெக்ஷனுக்கு 8 or 9 வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 23ங்கிறது சாலிடா. அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 17 நாள் 18 நாள் நமக்கு பிரச்சாரத்துக்கு டைம் இருக்கு. இந்த ஓபன் ஜி பிரச்சாரம் பண்றவங்க எல்லாமே அதுக்கப்புறம் கரெக்டா ஆரம்பிச்சாங்கன்னா 17 days கிட்ட கிடைக்கும். எப்பயும் போல உள்ள டைமிங் நமக்கு கிடைக்குது. எல்லா தேர்தல்லையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைம் ஃபேக்டர் தான் இருக்கும். நமக்கு 15 days. ஏப்ரல் போன 21 தேர்தல், 2016 தேர்தல், 2011 இதுல எல்லாம் நான் கண்டெஸ்ட் பண்ணப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அப்ப 17 days நமக்கு பிரச்சாரத்துக்கு கிடைச்சது, ஓபன் ஜி பிரச்சாரம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த நாமினேஷன் தயார் பண்றது, இப்ப கான்டாக்ட் இப்பதான் அமல்ல வந்த உடனேயே கட்சிகள்லாம் வந்து எத்தனை சீட்டுகள், அப்புறம் யார் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சீட்ல நிக்க போறாங்க, அது பின்னர் அந்த சீட்டுகள்ல யார் யார் வேட்பாளர்கள், இது எல்லாத்துக்கும் சாலிடா 15 days டைம் இருக்கு. 14 days டைம் இருக்கு. உங்க கூட்டணி அதை இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல திரும்ப விஜயதரணி. இப்ப திமுகவிலேயாவது 5 வந்துருச்சு முடிச்சிட்டாங்க. அதான் உங்களது இன்னும் தொடங்கப்படலன்னு சொல்றாங்க. அதை விமர்சனமா எடுத்துக்கிறீங்களா? எப்படி எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அறிவிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எல்லாமே வந்துரும். எல்லாம் அறிவிக்கிறது. கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல இருந்து 1 வீக்குள்ள அறிவிப்பு வந்துரும். அறிவிப்பு வந்து எந்தெந்த சீட்டுகள்னு ஃபைனலைஸ் ஆகும். அந்த சீட்டுகள் எந்தெந்த சீட்டு யார் யார் கண்டெஸ்ட் பண்ண போறான்னு தெரிஞ்சிடும். அதன் பின்னர் வேட்பாளர், அதுல இருந்து ஒரு 4 நாள்ல வேட்பாளர் அறிவிப்பு வந்துடும். 4 நாள்ல நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டா இருக்கும். எல்லாமே டைம் சஃபிஷியன்ட்டா இருக்கு. ஓகே, நன்றி. நன்றி திருமிகு விஜயதரணி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.